நம்மளோட பண தேவையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு லோன் கொடுக்குறோம், இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோவையே நமக்கு தெரியாமல் ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி நம்மளை மிரட்டுறாங்க. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இல்லை உங்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 அப்டேட்ஸ். இன்றைக்கி பண தேவை இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இடங்களில் லோன் வாங்குகிறோம். பேங்க்கில் லோன் வாங்குகிறோம், இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது மொபைல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குகிறோம். இது இல்லாமல் நம்ம ஷாப்புங்களுக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கும்போது அங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோன் வாங்குகிறோம். இதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்ருக்கோம் லோன் ப்ரொவைடிங் ஆப் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் லோனுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் அதை தொடர்ந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலு, அதற்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக லோன் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோன் வாங்கணும், இந்த ஒரு 5000 10,000 நம்மளோட பண தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோன் ஆப்புகளை இலவசமாக கிடைக்குது, லோன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அந்த ஆப்பில் கேட்கக்கூடிய எல்லா பர்மிஷனையும் நம்ம கொடுத்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ஆப்பை நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்காக இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கப்புறமா இதை தொடர்ந்து நீங்கள் உங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து. பணத்தேவை இருந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பை தன்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஸ்டன்ட் லோன் வாங்குறதுக்கு அவங்க கேட்கப்பட்ட டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் அட்டையும் பேன் கார்டு டீட்டெயில், அதற்கப்புறம் ஒரே ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ லோன் நமக்கு தேவை அப்படின்னா பேங்க்லலாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஆதார் அட்டை கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க, சேலரி ஸ்லிப்பு கொடுங்க, அதற்கப்புறமா உங்களோட சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. பட் ஆனால் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது, உங்களோட பேசிக் டாக்குமெண்ட் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த நபரும் தன்னோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி நமக்கு இப்போதைக்கு இது தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை என்ன பண்ணிட்டாரு தன்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. இப்படி இன்ஸ்டால் செய்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஆப்பில் கேட்கக்கூடிய கான்டாக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதற்கப்புறமா கேலரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துருக்காரு. அந்த மொபைலில் என்ன கேட்குது அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, அதற்கப்புறமா உங்களோட மொபைலில் இருக்க கேலரியை நாங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட எல்லாத்துக்குமே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தன்னோட மொபைலில் இருந்து நீங்கள் என்னோட மொபைலை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு. இதை தொடர்ந்து இந்த நபருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லோன் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிடுக்கு, இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிடுக்கு. ஸோ வித்தின் 10 மினிட்ஸில் கிரெடிட் ஆன இந்த லோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நீங்கள் வாரம் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்திருக்கு. இவரும் முதல் வாரம் தன்னோட தவணையை பே பண்ணியிருக்காரு. 2வது வாரம் இவர் தவணையை பே பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த லிங்க், எந்த லிங்க் மூலிமா இவங்க பேமெண்ட் பண்ணணுமோ அந்த லிங்க் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் அந்த 2வது தவணையை அவரால் செலுத்த முடியவில்லை. அதை தொடர்ந்து 3வது வாரம் வந்திருக்கு. 3வது வாரமும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லோனுக்குரிய அமௌண்ட்டுக்கான அந்த லிங்க்கை அகெயின்
டச் பண்ணி அந்த ரீபேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அந்த லிங்க் எக்ஸ்பைரின்னு வந்தனால 2வது தவணையும் அவர் செலுத்த தவறிட்டார். இதற்கப்புறமா அந்த கம்பெனியிலேருந்து இவருக்கு ஒரு பர்சனல் கால் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கின லோனுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, உங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோவும் உங்களோட குழந்தைகளோட ஃபோட்டோவும் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் இந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நபரோட பர்சனல் நம்பருக்கு இந்த 2 ஃபோட்டோக்களையும் அனுப்பிச்சு இதே மாதிரியான ஃபோட்டோக்கள் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த லோனுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக நீங்கள் 35,000 நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும், நாங்கள் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. என்னடா நம்ம வாங்கின லோனே 5,000 தான், அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு டியூ கட்டியாச்சு, ஆனால் இவங்க 35,000 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போன அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தொடர்ச்சியாக இதே மாதிரி அந்த நபருக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு, மிரட்டல்களும் விடுக்கப்பட்டிருக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்த அந்த நபர் உடனே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காவல்துறை அணுகி இந்த மாதிரி என் ஃபேமிலியை இவங்க மிரட்டுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவர் காவல்துறை அணுகியிருக்காரு. காவல்துறை இதற்கான ஸ்டெப் எடுத்து இன்றைக்கி அந்த ஃபேமிலி ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் இமீடியட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அவங்க உங்களோட மொபைலை அடுத்த 10வது நிமிடத்துலேருந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யார் ஃபேக் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி அவங்க உங்களோட ஃபோட்டோ, இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதையுமே எந்தெந்த சைட்லலாம் வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் நீங்களும் சேஃபாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது மாதிரியான பல முக்கியமான தகவல்கள் 1 by 1 வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.